நீ வரலாற்றை பாரு. காமராஜ்ங்கிறது ஒரு பெயர் சொல். காமராஜ் அப்படின்னு நீ பார்க்க கூடாது. காமராஜ் அப்படின்னா உண்மை, நேர்மை, எளிமை, தூய்மை, இதெல்லாம் சேர்த்து ஒரு 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 இது இருக்கும்ல, அதுக்கு சுருக்கமா ஒரு பேரு காமராஜ். இதெல்லாம் நீ பிரிச்சு பிரிச்சு சொல்றீல, உண்மை, நேர்மை, எளிமை, வாய்மை, இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு போறீல, அது ஒரே பேரா வச்சுன்னா அது காமராஜ். தாத்தாவுக்கு முன்னாடி பல முதலமைச்சர் இருந்திருக்கான், பின்னாடி கர்மம் முடிச்சு 50-60 ஆண்டுகளா இவ்வளவு பேர் இருந்திருக்கான், இன்னும் காமராஜ் ஆட்சின்றான். அப்ப நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது, அவன் ஒருவனே நல்ல ஆட்சியின் அடையாளமாக இருக்கிறான் என்றால் அதான் காமராஜ். அதான் சும்மா பேசுவான் எல்லாம். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ். தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தவர்கள் இவர். இப்ப நீ யார் பக்கம் நிக்க போறான்னு முடிவு பண்ணிக்க. நல்லா கவனிச்சு. ஏய், பெத்ததாயி செத்து போனா, பெத்ததாயி செத்து போனா, கொல்லி ஓடுறான் மகன், ஒரே மகன் நம்மள பிள்ளை. கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடையை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றான். அதான்டா காமராஜ். ஒரு பொம்பளை வரா, ஒரு பொம்பளை 2 பிள்ளைகளை கூட்டி ஐயா ஐயா அப்படின்னா வீட்டு வாசல், என்ன ஏமா அழுகிற, அந்தம்மா நிப்பாட்டு, என்ன என்னம்மா, ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சு போயிடுச்சேன். சும்மா போலீஸ் எதுக்கு பிடிச்சிட்டு போகுது, என்ன பண்ணாம புரிஞ்சேன், என்ன பண்ணாமா அப்படின்னா, ஐயா தெரியாம சாராங்க. என்னடா இந்த அம்மா உள்ள விட்டதாரு, போமா போமா வெள்ள அனுப்பு வெள்ள அனுப்பு. ஐயா தெரியாம காட்சி வித்துட்டாரியா சாராங்க அப்படின்னு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் போமா, கொலகார பயில கூட மன்னிக்கலாம், ஒருத்தி தாலியத்தான் இருப்பான். ஆனா அவன் புரிசன் சாராயம் கழிச்சு வித்து ஊர் தாலியை புறா அத்துக்குருவான். அவன் எப்படி மன்னிக்க சொல்ற? போபா அந்த பக்கம் விட்டாப்ல. எப்படி இருக்கு பத்தியில? வாழ்க்கையில அவனை போல ஒரு தன்னலம் கருதாது நாடு மக்களும் சிந்திச்ச வாழ்ந்த தலைவன் உலகத்துல கிடையாது. ஏய் நான் சொல்றேன் நீ நினைக்காதா, என் தாத்தனுக்கு பெருமை பேசுறேன் நீ நினைச்சிட்டு பாடா. பாரா படம் எனக்கு தட்டி பாடுறா, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காண்டா ஒரு கிழவன். இருக்கு நாற்காலியில வெளியில போகும்போது பாரு இப்படி வைக்கிறான், உட்கார்ந்துருக்கான். இந்திரா காந்திடா பிரதமர், மொராஜி தேசாய்டா பிரதமர், 2 பேரும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க என் தாத்தனை நின்னு கும்பிடுற படம் இருக்குடா, நின்னு கும்பிடுறான்டா. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் காமராஜரடா. நேர்மைடா நேர்மைடா நேர்மை. அப்படியே உட்கார்ந்துருக்க பிரதமர் எந்திரிக்கல, இப்படி சிரிச்சுக்கிட்டு பின்னங்கை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி 2 பேரும் கும்பிடுறேன். நேருக்கு வந்துட்டு இருக்காப்ல, நேரு பேரணிக்கு நேரு பிரதமர். இன்னைக்கு மாதிரி இப்படி கும்பிடுறது அப்படி கும்பிடுறது. நேரு பெரங்கைய கட்டிக்கிட்டு நேருக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்க பிள்ளைய போடுறாங்க, நடந்து போறது காமராஜ் இல்லடா, நேருக்கு முன்னாடி போறது என் தாத்தனி நேர்மைடா. நேர்மை போகுது, நேர்மை எவனுக்கு அஞ்ச வேண்டியது இல்லை. உண்மை நேர்மை மறந்துச்சுன்னா இப்ப என்னை நீ எடுத்துக்க, நீ எந்த பயலுக்காவது பயப்படுற நான் பத்தியா? நீ எல்லா வீட்டுல இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், ஒன்னும் புடுங்க முடியாது. என்ன ஏன் போடுறான்? என்ன காமராஜருடைய ஒரே பேரனா இருக்கேன் நீ அவரா போடா. உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தா ஒருவனுக்கும் பார்க்க வேண்டியது இல்லை. எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா எங்களுக்கு வழிகாட்டு. நீ அவர் என்ன படிக்காத நினைச்சுக்கிட்ட? நீ அவரை படிக்காத நினைச்சுக்கிட்ட? டேய் எல்லா தலைவனோட இங்கிலீஷ்ல தான் பேசியிருக்காங்க. சாகும்போது தலையணை பக்கத்துல ஒரு புத்தகம் வச்சிருந்தாங்க. ஒரு புத்தகம் மெயின் கேம்ப், என் நாடு என் மக்கள் எனது போராட்டம்ங்கிறது ஹிட்லருடைய அவனுடைய புத்தகம். அந்த மெயின் கேம்ப்ங்கிறது ஆங்கில பதிப்பு. அந்த ஆங்கில பதிப்பை தன் தரையில வச்சு படிச்சுட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க. அவரை நீ படிக்காத நினைச்சிருக்க?
காந்தி படத்தை எல்லாம் அரசு அலுவலகங்களை ஹேங் பண்ணுங்க, அரசாணை வருது ஹேங், அதாவது தொங்க விடு, தூக்கில் போடுங்கிற மாதிரி. ஹேங் பண்ணா தூக்கில் போடு. அதை படிச்சுட்டு பைத்தியக்காரப்பட எதுக்கு ஹேங்குன்னா இந்த தூக்கில் போட சொல்றியா, இன்ஸ்டால் பண்றா, அதை பொறுத்துறா. ஒரு படிக்காதவன் ஆங்கிலத்தில் திருத்தம் சொல்றான். இது என்ன பெரிய பெரிய நேரு அவரு ரொம்ப நெருக்கமானவங்க. அதுல நேருவை போய் பார்க்கும்போது நீ பாரு படம்லாம், நேரு இப்படி வந்துருப்பாரு கால் மேல விட்டு, இந்திரா காந்தி இப்படி வந்துருக்கு, நம்ம ஆளு கால் மேல கால் விட்டு பேசிட்டு காலாடிக்கிட்டு. அப்ப நேரு ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை காமராஜ், இந்த திண்மையா இராணுவ தளபதி அந்த இராணுவ அமைச்சருக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், பெரிய சிக்கலா இருக்கு காமராஜ், என்னால் அதை சமாளிக்க முடியலன்னு தாத்தாட்ட சொல்றவங்கள. இது என்ன பெரிய விஷயம், இதுக்கு போய் அப்படியே சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க? முப்படைக்கும் ஒரே தலைவர்னா தானே பிரச்சனையா இருக்குது. நீங்க ஒன்று செய்யுங்க, திம்மையாவை 2 மாசம் அரசு பயணமா வெவ்வேறு நாடுகளுக்கு அப்படியே பயணம் பண்ண விடுங்க, குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு டூர் மாதிரி போட்டு விட்டுருங்க. அவர் குடும்பத்தோட போயிட்டு வரட்டேன். வர்றதுக்குள்ள இந்த படையை பிரிச்சு 3 படையா, கடற்படை, காலாட்படை, வான்படைன்னு பிரிச்சு 3 படைக்கு 3 தளபதிகளை போட்டுருங்க. அப்ப திம்மையா வரும்போது 3 படையில எந்த படைக்கு ஒரு படைக்கு தலைமை இருக்கிறது அவர் தயங்குவார். ஏன்னா 3 படைக்கும் தலைவராக இருந்தவர், அவருக்கு தயங்குவாரு, அவர் வரமாட்டாரு. அதோட விளக்கிட்டு நம்ம விட்டுடலாம், இதுக்கு போய் கவலைப்படுறீங்களான்னு கட்டி பிடிச்சி, காமராஜ் இது எனக்கு தோணவே இல்லையே காமராஜ், சிறப்பான யோசனை நான் செஞ்சிறேன்னு திம்மையாவை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பிட்டு வரும்போது 3 படைகளா பிரிச்சு 3 படைகளுக்கு 3 தளபதியை நேரு போட்டாப்புல. இன்னைக்கு முப்படை இருக்குதுன்னா அது என் தலைவன் காமராஜ் மூளையில சிந்திச்சதுதான். இன்னைக்கு கல்வியாளர்கள் எல்லாருமே என் அன்பு தம்பி தங்கையில, என் அருமை பெற்றோர்களை, அருகமைவு பள்ளி, ஒவ்வொரு சிற்றூர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி. யாரு சொல்றா? பெரிய கல்வியாளர்கள்லாம் கூடி. இது எவனுமே சொல்லாம என் தாத்தன் ஒவ்வொரு ஊர்லையும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி எங்களை எல்லாம் படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜ். அதை நீங்க கவனிச்சுக்கணும். தாத்தாவை என் தம்பி கார்த்திக் சொன்னது மாதிரி நாடார் பேரவையும் நாடார் சமூகம்தான் போற்றும் என்பதே இழிவு, பெருமை இல்லை, இழிவு. இப்படித்தான் நம் இன முன்னோர்களை எல்லாம் சாதிய குமிழுக்குள், சாதிய ஒரு வட்டத்துக்குள் குறுக்கினார்கள். தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவரா, அவர் தேவருக்கு. கப்பல் ஓட்டிய தமிழன் நம் பாட்டன் வஉசியா, அவன் பிள்ளைமாருக்கு. அயோத்திதாசன், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா நம் முன்னோர்களா, அவர் பறையருக்கு. இப்படி ஒவ்வொரு சாதிக்குமாக அப்படியே நம் முன்னோர்களை சுருக்கி பெரும்புகளை மறைத்தார். இதை விரிக்கணும், பெரும் குடையா விரிக்கணும், எல்லாரும் போற்ற வேண்டும். காமராஜரால் கல்வி வெறி பெற்ற ஒவ்வொரு மகனும் தன்னுடைய குலதெய்வமாக காமராஜரை போற்றணும். அதுதான் அவனுக்கு செய்கிற நன்றி கடன், அவனுக்கு செய்கிற மதிப்பு. அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதி, நான் காமராஜனா நாடார் அப்படியே அப்படி பண்ணாரா? சொந்த சாதிக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்காத ஒரு தலைவன் உண்டென்றால் அது அவன் தான். எனக்கெல்லாம் நான் படிச்சு வெளியில வர வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காரணம் அவனுக்கு பேரனா பிறந்த ஒரே பிள்ளை தான்.